ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் மூட்டு வலிக்கான மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸில் ஒரு விதமான எண்ணெய் பசை இருக்கும். இந்த எண்ணெய் பசை குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வலிகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான வலிகளை நிரந்தரமாக நீக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் எண்ணெய் அது இதுன்னு தேய்ச்சா கூட அது நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தாங்க க்யூர் தரும். உடம்புக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அது நிரந்தரமாக நீக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. இப்போ பெரும்பாலும் நாட்டுக்கோழிவே நம்ம மறந்துட்டோம். பிராய்லர் சிக்கன் மட்டும் தாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அது நன்மை தரக்கூடியதோ இல்லையோ நிறைய தீமை தரக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்டுக்கோழியை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே நல்லது. மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பு வலி, கை கால் வலிகளுக்கெல்லாம் இது நிரந்தர தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நாட்டுக்கோழி எலும்புகள்லேருந்து ஒரு 100 அல்லது 200 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது காரம் இறங்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா நான் வீட்டிலேயே செஞ்சது. எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடியே போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அதை விட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போதுமே பெரும்பாலும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் தெருவில் கொண்டு போவாங்க இல்லையா, கடல் உப்பு, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ புதுசாக இந்துப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே விட கடல் உப்பு தான் நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டுட்டு இதை ஒரு 5 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 5 விசில் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இதையே நீங்கள் மண்பானையிலையும் செய்யலாம். மண்பானையில் செய்கிறீங்க அப்படின்னும் போது நைட்டு இதை நீங்கள் வேக போட்டுருங்க. ஒரு 20-25 நிமிஷம் போல் மண்பானையில் வேக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா இளம் சூடு பண்ணி அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் மற்ற நேரங்களில் சாப்பிட்றத விட நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் லைட்டாக இளம் சூடு பண்ணி நீங்கள் குடிக்கும்பொழுது ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. இந்த நாட்டுக்கோழியோட எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பில் உங்களுக்கு நல்லா இறங்கிடும். நம்ம ஒரு துளி கூட எண்ணெயே விட தேவையில்லை. இந்த சூப்பில் அந்த எலும்பில் இருக்கக்கூடிய எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்லா இதில் இறங்கி வரும். ஸோ இந்த சூப்பை நீங்கள் குடிக்கும்பொழுது உங்களுடைய எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை குறையாமல் பார்த்துக்கும். உங்களுக்கு எந்த விதமான வலியும் வராதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிராய்லர் கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ தரமான நாட்டுக்கோழி உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.